தூருன் அன்வார் பேரணிக்கு பிறகு 20 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டதா? நா கொர்மிங்கின் கூற்றை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அமளி. ஜூருவில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் தீ விபத்து. 500க்கும் மேற்பட்ட மாணவர்களின் பங்கேற்புடன் மலேசியாவில் முதன்முறையாக நடந்தேறிய வேர்ல்ட் சமிட் 2025 ஸ்டெம் போட்டி. இணையத்தில் டொயோட்டா ஐலெக்ஸ் வாகன விற்பனை. 2,41,700 ரிங்கெட் மோசடிக்கு ஆளான முதியவர். வரலாறு காணாத பங்கேற்பாளர்களுடன் மீரியில் களை கட்டிய 2025 பிரிட்ஸ்டோன் ஆசியன் அமெச்சர் கோல்ஃப் போட்டி. அன்வார் பதவி விலக வேண்டும் என்ற தூருன் அன்வார் பேரணிக்கு பிறகு 20 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டது குறித்து வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் நா கொர்மிங் நேற்று வெளியிட்ட அறிக்கையை எதிர்க்கட்சி எம்பிகளில் பலர் ஏற்க மறுத்ததால் மக்களவையில் சிறிது நேரம் அமளி ஏற்பட்டது. வாய்மொழி பதில் அமர்வின் போது எழுந்து நின்று குறுக்கிட்ட பண்டாங் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரான பரிகத்தா நேஷனல் கூட்டணி உறுப்பினர் அவாங் அஷீம் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டதற்கான விளக்கத்தையும் ஆதாரங்களையும் காட்டுமாறு நா கொர்மிங்கை கேட்டுக்கொண்டார். பேரணியில் கலந்து கொண்டவர்களில் பெரும்பாலோர் ஒரு போத்தல் மினரல் நீர் மட்டுமே கொண்டு வந்ததால் 20 டன் வரை குப்பைகளை ஏற்படுத்துவது சாத்தியமில்லை என்று அவாங் சுட்டிக்காட்டினார். முதலில் இதற்கான ஆதாரத்தை நிரூபித்தால் அமைச்சர் ஏமாற்றவில்லை என்று தாம் கூற முடியும் என அவர் தெரிவித்தார். Pihak polis telah menyatakan 18,000 yang hadir figura dalam himpunan ini, tetapi yang Berhormat Menteri kata 20 tan bersamaan dengan 20,000 kilo, iaitu kalau seorang 10 kilogram bawa yang botol kosong ni botol kosong ni yang Menteri kata tu 1 gram 1 kilogram. Yang Berhormat jangan baca jadi masa. kalaulah sama dengan 20,000 kilogram, maknanya yang hadir 400,000. Yang mana kenyataan resmi ni? Menteri bila bercakap mesti official statement daripada kerajaan. Begitu juga dengan Ketua Polis Kuala Lumpur. Apakah ini? Tidak ada. Janganlah menipu. Kalau tidak, saya tahu menteri ini seorang yang amanah, tidak pernah fitnah dan tidak pernah bercakap bohong. Tetapi dalam bab ni, dalam masa 12 jam saja boleh buat 20,000 tan. Terima kasih. பின்னர் நா கொர்மிங் தனது அறிக்கையை ஆதரித்து திடக்கழிவு மேலாண்மை மற்றும் பொது சுத்திகரிப்பு கழகத்திடம் இருந்து உண்மைகள் பெறப்பட்டதாக கூறினார். அரசாங்கம் பேரணியை வரவேற்றதாகவும் பங்கேற்பாளர்கள் தூய்மையை பராமரிக்க வேண்டும் என்று எச்சரித்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். Fakta yang saya perolehi adalah daripada laporan SWCO. SWCO termasuk CEO telah kerja sampai larut malam, kesianlah kepada pekerja-pekerja pembersihan kita. Bila dia timbang? Saya tak kata yang berhormat jadi pengotor, tapi kita kutuk dan tegur sikap pengotor. Jika YB nak jadi pengotor, biarlah, itu saja. குப்பைகளை சுத்தம் செய்யும் பாஸ் துண்டு பிரிவு குழு இருப்பதை நாங்கள் மறுக்கவில்லை. நான் நன்றி கூறுகிறேன். இருப்பினும் தலைநகரை சுற்றியுள்ள சோகோ மற்றும் டத்தாரான் மெர்டேக்கா போன்ற இடங்களை சுற்றி 20 டன் குப்பைகள் குவிந்து கிடக்கின்றன என்று நா கொர்மிங் கூறினார். The World Summit 2025 எனும் அனைத்துலக நிகழ்வை முதன்முறையாக மலேசியா ஏற்று நடத்தியுள்ளது. ஸ்லாங்கூர் சைபர்ஜியா பல்கலைக்கழகத்தில் ஜூலை 25ஆம் தேதி தொடங்கிய இந்த 2 நாள் மாநாடு ஸ்டெம் எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய துறைசார் திறமையாளர்களின் உலக சங்கமமாகும். TMP லிட்டில் சயின்டிஸ்ட் ரிசர்ச் அகாடமி ஏற்பாடு செய்த இந்நிகழ்வு ஸ்டெம் கல்வித்துறையில் ஒரு பெரிய முயற்சியான இது அனைத்துலக அரங்கில் இளையோரின் திறமைகளையும் திறன்களையும் வெளிப்படுத்தும் களமாகவும் அமைந்தது. செனட்டர் டத்தோ சிவராஜ் சந்திரன், ஜியோமேத்திகா எடியூ குரூப்பின் துணைத் தலைவர் டத்தோ மஸ்ரின் ரோஹிதா ஆகியோர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகை புரிந்தனர். இதில் இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஒலிம்பியட், இன்டர்நேஷனல் அபகஸ் ஒலிம்பியட் என 2 பிரிவுகளில் போட்டியும் நடத்தப்பட்டதில் 500 மாணவர்கள் பங்கேற்றனர். 15 நாடுகளில் இருந்து நேரில் வந்தும் 2 நாடுகளை சேர்ந்தவர்கள் இயங்கலை வாயிலாகவும் போட்டியில் பங்கெடுத்தனர். முதல் நாள் கலாச்சார பகிர்வும், 2வது நாளில் தேர்வும், தேசிய அளவிலான பரிசளிப்பும் நடைபெற்றது. அடுத்த நாள் முழுக்க மாணவர்கள் தேர்வுகளில் கலந்து கொண்டனர்.
மதிப்பீடு மற்றும் பரிசோதனை என 2 பிரிவுகளாக தேர்வு நடத்தப்பட்டது. அறிவியல் கருத்துகளை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு அதனை செய்முறையில் மாணவர்கள் காட்டுகின்றனர் என்ற அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட்டு மாணவர்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டன. மாணவர்களின் பங்கேற்பு ஊக்கமளிக்கும் வகையில் இருந்ததாக ஏற்பாட்டுக்குழு தலைவர் டாக்டர் மாலினி ஏகநாதன் வணக்கம் மலேசியாவிடம் கூறினார். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக மலேசியாவில் நடக்கிற ஒரு ப்ரோக்ராம், இன்டர்நேஷ்னல் சமிட், ஆக்சுவலி வேர்ல்ட் சமிட் 2025. இதுக்கு கீழே வந்து இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஒலிம்பியாட் அண்ட் இன்டர்நேஷ்னல் அபாக்கஸ் ஒலிம்பியாட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக பிரித்து ஒரு காம்படிஷன் நடத்தினோம். ஸோ சுமார் 500 ஸ்டூடெண்ட்ஸ், அபவுட் 500 ஸ்டூடெண்ட்ஸ் மலேசியா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த காம்படிஷன் நல்லபடியாக நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே வி ஹேட் லைக் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அண்ட் நேஷ்னல் ப்ரைஸ் கிவிங் செரமனி. அப்புறம் செகண்ட் டே வந்து ஃபுல் டே எக்ஸாம் செஞ்சாங்க. ஸோ அந்த எக்ஸாமோட கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அசஸ்மெண்ட், இன்னொன்று வந்து எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, 2 வகையாக பிரித்து ஸோ தே டிட் த எக்ஸாம், ரைட்? ஸோ அதுலேருந்து அவங்க எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அந்த சயின்ஸ் கான்செப்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்கியிருக்குது, அண்ட் வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் தட் ப்ராஜெக்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை செய்கிறப்ப ஸோ அதுலேருந்து அதுக்கான ஜூரிஸ் வந்து அவங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்தாங்க. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளோடு அனைத்துலக ஜூரி விருதுகள், டைமண்ட், பிளாட்டினியம் விருதுகள், தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்களும் வழங்கப்பட்டன. 2025 பிரிட்ஜ்ஸ்டோன் ஆசியன் அமெச்சர் கோல்ஃப் போட்டி என்றும் இல்லாத அளவுக்கு அதிக எண்ணிக்கையிலான போட்டியாளர்களுடன் சரவா மீரி கோல்ஃப் கிளப்பில் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துள்ளது. இப்போட்டியின் 4வது தொடரான இது கிழக்கு மலேசியாவில் நடப்பது இதுவே முதன்முறையாகும். மொத்தமாக மாலை பிரிவில் 116 விளையாட்டாளர்களும் புதிதாக சேர்க்கப்பட்ட காலை பிரிவில் கூடுதலாக 56 பேரும் போட்டியில் பங்கேற்றனர். தென்கிழக்காசியா முழுவதும் முன்னணி அமெச்சர் கோல்ஃப் தொடராக 9வது ஆண்டாக தொடரும் இந்த பிரிட்ஜ்ஸ்டோன் பொது கோல்ஃப் போட்டி வேகமாக பிரபலமடைந்து வருவதை பங்கேற்பாளர்களின் இவ்வெண்ணிக்கை எடுத்து காட்டுகிறது. 18 குழிகளுடன் ஸ்டேபிள் ஃபோர்ட் வடிவிலான இந்த ஒருநாள் போட்டியில் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை எதிர்பார்ப்பை மீறியிருப்பதாக பிரிட்ஜ்ஸ்டோன் கோல்ஃபின் வட்டா பங்காளியான பிரஸ்டிக் கோல் சென்டரியான் புர்ஹாட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் வாசுதேவன் கிருஷ்ணன் பெருமிதம் தெரிவித்தார். பங்கேற்பாளர்களுக்கு 500 ரிங்கெட்டுக்கும் மேற்பட்ட மதிப்புள்ள பிரீமியம் பிரிட்ஜ்ஸ்டோன் குடிபேக் பரிசு பைகள் வழங்கப்பட்டன. இதில் போட்டிக்கான உடைகள், கையுறைகள், தொப்பிகள் மற்றும் பிரிட்ஜ்ஸ்டோன் எக்ஸ்ட்ரா சாஃப்ட் கோல்ஃப் பந்துகள் உள்ளிட்டவை அடங்கும். அதிர்ஷ்ட குழுக்கு பரிசுகளாலும் கோல்ஃப் மைதானத்தில் உற்சாகம் பெருகியது. நெட் சாம்பியன் வெற்றியாளராக யூ வேன் ஜான், கிராஸ் சாம்பியன் வெற்றியாளராக அசான் பின் ராமாட்டும் வாகை சூடினர். இந்த பிரிட்ஜ்ஸ்டோன் ஆசியன் அமெச்சர் கோல்ஃப் போட்டி அடுத்து ஆகஸ்ட் 3 கிடா பெருமாய்பூரா கோல்ஃப் கண்ட்ரி கிளப்பில் நடைபெறுகிறது. இணையம் வாயிலாக 4 சக்கர வாகனத்தை வாங்க முயன்ற ஒரு ஆடவர் 2,41,700 ரிங்கீட்டை இழந்து மோசம் போயுள்ளார். பயன்படுத்தப்பட்ட 2017 மாடலான டொயோட்டா ஐலெக்ஸ் 2.4 ஓட்டோ வாகனம் விற்பனைக்கு என்ற ஃபேஸ்புக் விளம்பரத்தால் 52 வயது அந்த வங்கியாளர் கவரப்பட்டுள்ளார். இதையடுத்து ஸ்லாங்கோர் போர்ட்கில்லானில் இயங்கி வரும் கார் விற்பனை நிறுவனத்தை சேர்ந்தவர் என கூறப்பட்ட ஒரு நபருடன் வாட்ஸ்அப் வாயிலாக அவர் தொடர்பு கொண்டார். பிறகு ஜூலை 9 முதல் 21ஆம் தேதி வரைக்குட்பட்ட காலகட்டத்தில் 18 வங்கி கணக்குகளுக்கு 40 தடவையாக 2,41,700 ரிங்கேட்டை அவர் மாற்றியிருக்கிறார். அவை அனைத்தும் அவரின் சேமிப்பு மற்றும் EPF பணமாகும். இவ்வளவு பணம் போட்ட பிறகும் சுங்கத்துறையின் கைவிரல் ரேகை அலுவலுக்காக கூடுதலாக 31,000 ரிங்கேட் தேவை என கேட்கப்பட்ட போதே அவ்வாடவருக்கு சந்தேகம் கிளம்பியது. வாகனமும் கைக்கு வந்து சேர்ந்த பாடில்லை. இதையடுத்து நேற்று காலை குவலத்திரங்கானு போலீஸ் நிலையத்தில் அவர் புகார் செய்தார். புதிய இடம், புதிய தோற்றம், புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ், புதிய ஆர்டிஸ்ட் லைன் அப், மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ், நம்ப முடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ, அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா. உங்களுக்காக இதை பிரமாண்டமாக வழங்குவது கலர்ஸ் ஆஃப் இந்தியா. 30 ஜூலை தொடங்கி
நடக்கும் 3 ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோஹர்பாருவில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட் ஃபெஸ்டிவல், சாரி ஃபெஸ்டிவல், டிவைன் ஃபெஸ்டிவல், வெட்டிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு. கெட் ரெடி ஃபார் ஷாப்பிங் எக்ஸ்போ இன் டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோஹர்பாருவில். ஜூருவில் வடக்கு தெற்கு விரைவு சாலைக்கு அருகில் திறந்தவெளி பகுதியில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் மரக்குவியல் காரணமாக இன்று காலை பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. எனினும் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். இன்று காலை மணி 11:32 அளவில் இந்த தீ விபத்து குறித்து தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் துணை இயக்குனர் ஜான் ஃபேகன் பிரான்சிஸ் தெரிவித்தார். பண்டார்பருடா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தில் இருந்து வந்த தீயணைப்பு படையினருடன் பிராய் தீயணைப்பு மீட்புத்துறை நிலையத்தின் தீயணைப்பு வீரர்களும் தீயணைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், வணிக வளாகத்தில் திறந்த வெளியில் இருந்த பொருட்கள் மற்றும் மரக்குவியில் தீயில் எரிந்து நாசமானது. நண்பகல் 12 மணியளவில் தீ கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. பிளஸ் நெடுஞ்சாலையின் ஜூரு வெளியேறும் இடத்திற்கு அருகில் அதிக போக்குவரத்து நெரிசல் இருந்ததால் தீயின் காட்சிகள் சமூக ஊடகங்களிலும் வைரலாகின. ஜூரு மற்றும் சுக்குன் தன்னார்வ தீயணைப்பு துறையினரும் தீயை அணைக்கும் நடவடிக்கைக்கு உதவினர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.